புத்தாண்டை புத்துணர்மிக்க மாணவ சமுதாயத்தோட தொடங்கிறது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குது. நெக்ஸ்ட் ஜெனரேஷனான உங்களை மனசில் வச்சு தான் இந்த மொத்த விழாவையும் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். அதனால தான் கல்வி கண்காட்சியோட இணைச்சு இந்த அறிவு விழாவை, கல்வி விழாவை எதிர்காலத்துக்கு தேவையான விழாவா ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இந்த விழாவை சிறப்பாக ஒருங்கிணைச்சு சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர்கள், அரசு அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஏன் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துகிறோம்? ஏன் இந்த மாதிரி திட்டங்களை செயல்படுத்துகிறோம்? மாணவர்களை வளர்த்தெடுத்தா தான் மாநிலம் வளரும், நாடு வளரும். அதனால தான் நம்ம ஆட்சியில் நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், இப்போ இந்த லேப்டாப் திட்டம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் லேப்டாப் வாங்க போகிற மாதிரியே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆங்காங்கே நம்முடைய மாண்பு அமைச்சர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் வழங்க இருக்காங்க. இன்னைக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் நம்ம கைகளுக்கு எட்டக்கூடிய தொலைவுக்கு கொண்டு வந்துருச்சு. அதை உங்கள் கைகளுக்கே கொண்டு வந்து கொடுக்கிறது தான் நம்ம திராவிட மாடல் ஆட்சி. 100 அல்ல, 1000 அல்ல, 20 லட்சம் லேப்டாப்புகளை இளைய சமுதாயத்துக்கு கொடுக்க போகிறோம். அதோடைய முதல் கட்டமாக தான் இன்னைக்கு 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் வழங்குறத தொடங்கி இருக்கிறோம். திராவிட இயக்கம் என்பது அறிவு இயக்கம், அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இயக்கம். அதனால தான் அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகளை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு உடனடியாக உடனுக்குடன் கிடைக்கும்னு நம்ம ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கு. எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இனி வரக்கூடிய காலம் தொழில்நுட்ப காலம், கம்ப்யூட்டர்களுடைய காலம்னு உணர்ந்து ஐடி பாலிசி டைடல் பார்க்குன்னு கொண்டு வந்தார் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதனால தான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க உலக அளவில் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் டாப் பொசிஷனில் இருக்காங்க. தமிழர்களான நாம எப்பவுமே கடந்த கால பெருமைகளையும் பேசுவோம், எதிர்கால பெருமைகளுக்காக உழைப்போம். ஒருபோதும் போலி பெருமைகளை பேசி தேங்கிட மாட்டோம்.